நண்பர்களே, மீடியா ரிப்போர்ட்டருக்கு வணக்கம், வந்தனம். நண்பர்களே, உங்களுக்கு ராமாயணம் தெரியும். அந்த மகா காவியத்தில் இருக்கிற அதிக கதையும் கேட்டிருப்பீங்க. ராமர் காட்டுக்கு போனது, ராவணன் சீதையை கடத்தி சென்றது, அனுமன் ராமனுக்கு உதவியது, ராமர் பாலத்தை கட்டினது, ராவணனை கொன்று சீதையை கூட்டி வந்தது. இதை பற்றி நாங்கள் வாசித்திருக்கோம், கேட்டிருக்கோம். அந்த அபூர்வமான காவியத்தை பற்றி பல கேள்வியும் சந்தேகமும் விமர்சனமும் இன்றும் இருக்கிறது. ஆனால் ராமாயண காலத்தில் சிவனும் மற்றும் அனுமனும் நேருக்கு நேர் யுத்தம் செஞ்ச பற்றி உங்களுக்கு தெரியுமா? நம்முடைய புராண அற்புதமான யுத்த காண்டத்தில் இதை பற்றி எவ்வளவு தெரியும்? இந்த விசித்திரமான செய்தி பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுக்கவில்லைன்னா இப்போவே கொடுங்க. நண்பர்களே, ராமாயண மகாபாரதம், ராமர், கிருஷ்ணர், அனுமர் இவங்கெல்லாம் இன்றைய நாட்களுக்கு நம்பிக்கையான விஷயமாக இருக்க வேணும். இதுக்குள் வாழ்க்கைக்கு தேவையான பாடங்கள் அடங்கி உள்ளது. நாம் அனைவரும் வாசிக்க வேண்டிய நூலாகும். இந்த பூமியில் புராண கதைகளுக்கு பஞ்சம் இல்லை. நாங்கள் சொல்ல போகிற கதை கூட இதில் ஒன்றுதான். வித்தியாசமான கதை அப்படின்னு இது கதை இல்லை. கதை மூலமாக நம்மளுக்கு வாழ்க்கையின் பாடத்தை சொல்லித்தரும் ஒரு பாடம். எம்பெருமானுமான அந்த சிவனும் சிவ அம்சத்தில் பிறந்த அந்த சிவங்கிட்டியே கல்வி கற்றுக்கொண்டிருந்தவனும் அந்த ராம பக்தனுமான அனுமனுக்கும் சிவனுக்கும் பயங்கரமான யுத்தம் நடந்தது. அந்த ராமனின் பக்திக்காக அனுமனும் தன்னுடைய பக்தனின் கஷ்டத்திற்காக சிவனும் நேருக்கு நேர் யுத்தம் செஞ்சாங்க. இந்த அளவுக்கு வித்தியாசமான கதை நம்மளுக்கு கிடைப்பது பத்ம புராணத்தில். ராமாயண காலத்தில் ராமர் அஸ்வமேத யாகத்தை நடத்துகிறார். அந்த சமயத்தில் அஸ்வமேதத்தின் குதிரையின் பூஜித்து தேச யாத்திரையை விடுகிறார். அந்த குதிரையின் பாதுகாப்புக்கு ராம பண்டனும் அனுமனும் இளவரசன் சத்ருக்னா மற்றும் புஷ்கலா இவங்களை சேனையின் தளபதியாக நியமிக்கிறாங்க. புஷ்கலா பரதனின் மகன். வயசு கம்மியாக இருந்தாலும் மாபெரு வீரனாக பெயர் பெற்றவன். அஸ்வத்தாம குதிரையோடு நானும் போகிறேன் என்று அடம் பிடித்ததால் அனுமனோட பாதுகாப்பில் அவனை அனுப்பினார்கள். இப்படி அனுமனோட இந்த சேனை நடந்தது. போகும் வழியில் இருக்கிற நாடுகளை சில நாடுகளோடு யுத்தம் நடத்தினார்கள். இன்னும் சில நாடுகளின் அரசர்கள் சரணடைந்தார்கள். இந்த சமயத்தில்தான் யாக குதிரை விந்தியா மலையின் வரிசையில் இருந்த தேவபுரத்திற்கு வந்தது. இந்த நாட்டின் அரசன் வீரமணி. இவன் தீவிரமான சிவபக்தனாக திகழ்ந்தவன். இவனுக்கும் சிவனுக்கும் எப்படிப்பட்ட சம்பந்தம் இருப்பது என்றால், இவன் சிவனின் பெயரை சொன்னால் போதும், அந்த நொடியே இவனுக்கு எதிராக நிற்பதாக கூறுவார்கள். அப்படிப்பட்ட வீரமணி நாட்டிற்கு யாகத்தின் குதிரை வந்திருந்தது. அந்த யாக குதிரையையே வீரமணியின் மகன் ருக்மங்கதா கட்டினான். அந்த செய்தியை கேட்ட ராமனின் சேனை வீரமணிக்கு ஒரு ஓலையை அனுப்பி வைக்கிறார்கள். தெரியாமல் இந்த தப்பு செஞ்சிருப்பீங்க. இப்போ யாக குதிரையையே விட்டு ராமனிடம் சரணடையுங்கள் என்று அந்த ஓலையில் சொல்லப்பட்டிருந்தது. இந்த செய்தியை
கேட்டதும் வீரமணி கோபமடைந்தான். அங்கே ராமனின் சேனையும் மற்றும் சிவனின் பக்தனோட சேனையும் நேருக்கு நேர் நின்றது. வீரமணி ராமனின் சேனையின் பலத்தை பற்றி அறிவு இருந்தது. தன்னோட பாதுகாப்புக்காக பரம் சிவனிடம் உதவியே கேட்கிறான். சிவன் தன்னோட பக்தனின் வேண்டுதலை நிறைவேற்றுகிறான். சிவனும் மற்றும் கணங்களும் வீரமணியின் பாதுகாப்புக்கு நிற்க வேண்டியதாக வந்தது. அப்போ சிவனின் நந்தி மற்றும் வீரபத்ரனும் வீரமணி பாதுகாப்புக்கு சென்றார்கள். ராமனின் சேனையோடு யுத்தம் செய்ய நிற்க வேண்டியதாக வந்தது. இப்படி அங்கே அனுமான், சத்ருக்னா மற்றும் நந்தி வீரபத்ரனுக்குள் பயங்கரமாக யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்திற்கு முடிவில் அனுமனின் பக்தியே ஜெயித்திருந்தது. அவன் சிவனின் வாகனமாக நந்தி அப்புறம் சிவனின் அம்சமாக இருந்த வீரபத்ரனையே தோற்கடித்தான். அந்த நேரத்தில் வீரபத்ரன் சத்ருக்னனை மூர்ச்சி அடைய வைத்திருந்தான். புஷ்கலா வீரபத்ரனின் அடிக்கு உயிர் விட வேண்டியதாக வந்தது. அதற்கு அனுமான் கோபத்தில் நந்தியையும் மற்றும் வீரபத்ரனையும் தோற்கடிக்க வந்தான். இதை பார்த்த சிவனே தன்னோட பக்தன் பாதுகாப்புக்காக அவனே வந்தான். அப்போ குரு சிஷ்ய இடையே பயங்கரமாக யுத்தம் நடந்தது. இந்த யுத்தத்தும் நடந்த சமயத்தில் உலகமே நடுங்கியது. சப்த லோகத்திலும் அதிர்வு ஏற்பட்டது. பயங்கரமாகிருந்தது. அந்த பார்த்த பார்வதி தேவியே நடுவில் வந்து யுத்தத்தை முடிக்கவில்லை. அந்த யுத்தம் உலகத்தை அழுத்திவிடுமாக இருந்தது. பிரம்மாஸ்திரம், பாசுபஸ்திரம், அக்னி, வருணா அஸ்திரங்கள் உபயோகப்படுத்தினார்கள். சிவனுக்கும் அனுமனுக்கும் நடந்தது. அங்கே அனுமன் தோற்பது போல வந்தாலும் அவனுக்குள் ராமனின் பக்தி இருந்ததால் அவன் சில நாட்கள் காலம் யுத்தம் நடத்தினான். கடைசியில் சிவனை அனுமனை பார்த்து, பக்தியில்தான் சிறந்தனாக இருந்தே, இப்போ சக்தியிலும் சிறந்தனாக இருக்கிறேன் என்றார். கடைசியில் அந்த யுத்தத்திற்கு ராமரே வந்து யுத்தம் செய்வது போல சிவனுக்கு உருவம் தெரிந்தது. அதனால் கோபம் குறைந்த சிவன் யுத்தத்தை முடித்தார். சிவன் தன்னோட பக்தன் வீரமணி பக்கம் நின்றான். ஆனாலும் அனுமனின் பக்தி நம்பிக்கையை பார்த்து மகிழ்ந்தான். அந்த யுத்தம் பரமசிவனே முடிவு எடுத்திருந்தான். ஏனென்றால் அந்த நாளில் உலகத்திற்கு அனுமனின் சக்தியை காட்ட வேண்டியதாக இருந்தது. கூடவே ராமனும் மற்றும் சிவனும் இருவரும் ஒன்றுதான் என்று உலகத்திற்கு காமிக்க வேண்டியதாக வந்திருந்தது. வீரமணி சிவ பக்தியு கூடவே ராமன் பக்தனாகவே மாறினான். ராமனும் அந்த சிவ அரசனை பக்தனாக பார்க்காமல் அவனுக்கு சரிசமனாக பார்த்தான். சிவாய ரூபாய விஷ்ணு, விஷ்ணு ரூபாய சிவாய, சிவனும் ராமனும் ஒன்றுதான் என்று இந்த கதை கூறுகிறது. சைவ வைஷ்ணவ இருவரும் ஒன்றுதான். இது மக்களே தன்னோட பக்தனுக்காக சிவனும் பக்திக்காக அனுமனும் இடையே நடந்த யுத்தம். மற்றொரு செய்தியில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்